Decode the World Unfiltered. அமெரிக்காவுடைய மிரட்டலுக்கு அஞ்ச மாட்டோம் அப்படிங்கிற நிலைப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தியிருக்கிறது இந்தியா. ரஷ்யாவிடமிருந்து அதிக அளவில் கச்சா எண்ணெய் வாங்கி யுக்ரைன் மீது தாக்குதல் நடத்த ரஷ்யாவுக்கு இந்தியா உதவுகிறது அப்படிங்கிறது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புடைய குற்றச்சாட்டாக இருக்குது. இதற்காக இந்தியாவிடமிருந்து இறக்குமதி செய்யப்படக்கூடிய பொருட்களுக்கு 50% வரி விதிக்கப்படும் அப்படின்னு ட்ரம்ப் ஒரு அறிவிப்பை கொடுத்திருந்தார். அது இந்தியாவுக்கான நெருக்கடி கொடுப்பது அப்படிங்கிற அறிவிப்பாகவும் இருந்துச்சு, அவருடைய மிரட்டல் என்பதாக நம்ம பார்த்தோம். ஆனால் இந்தியாவை டாரிஃப் கிங் அப்படின்னு அழைக்கக்கூடிய ட்ரம்ப் பரஸ்பர வரியாக முதல்ல 25% வரியை அறிவித்தார். அதுக்கு பிறகு ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்குவதற்கு அபராதமாக கூடுதலாக 25% வரி விதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த வரி விதிப்பு வரக்கூடிய 27ஆம் தேதி முதல் அமலாகும் அப்படிங்கிற அறிவிப்பை கொடுத்திருக்கிறாரு. அப்போ 50% வரி அப்படிங்கிற அளவுக்கு மாறி இருக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும். வெள்ளை மாளிகையினுடைய வர்த்தக ஆலோசகர் பீட்டர் நெவரோ அப்படி ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். அவர் என்ன சொல்லியிருந்தார்னா, ரஷ்யாவுக்கு இந்தியா அப்படிங்கிறது ரஷ்ய எண்ணெய்க்கான உலகளாவிய தீர்வு மையமாக மாறிவிட்டதாக ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். அமெரிக்காவுடைய நட்பு நாடு அப்படிங்கிற அங்கீகாரம் வேணும்னா அதனை செயலில் காட்ட வேண்டும் அப்படின்னும் இந்த பீட்டர் நெவரோ காட்டமாக தெரிவித்திருந்தார். தடை செய்யப்பட்ட கச்சா எண்ணெயை இந்தியா விலை மதிப்பு மிக்க ஏற்றுமதி பொருளாக மாற்றி தருவதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருந்தார். ஒரு பக்கம் அமெரிக்கா பெரியண்ண மாதிரி இந்தியா யார்கிட்ட வர்த்தகம் செய்யணும் அப்படிங்கிற கருத்துக்களை உத்தரவுகளெல்லாம் போட்டுக்கொண்டிருக்க, இன்னொரு பக்கம் மாற்றம் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யாவோட தொடர்ந்து வர்த்தகத்தில் ஈடுபட்டு வருகிறது இந்தியா. அமெரிக்காவும் அதனுடைய நட்பு நாடுகளும் ரஷ்யாவிடமிருந்து தொடர்ந்து வர்த்தகம் செய்து வரக்கூடிய நிலையில் இந்தியா மட்டும் குறிவைக்கப்படுவதாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் ஏற்கனவே கூடுதலான அந்த கருத்தையை முன் வச்சிருந்துச்சு. அமெரிக்காவுடைய வரி விதிப்பை நியாயமற்றது அப்படின்னு நம்ம வர்ணிச்சிருந்தோம். இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கைகள் நாட்டின் தேசிய நலன்களை அடிப்படையாக கொண்டவை, இதில் எந்த ஒரு வெளியுறவு அழுத்தத்திற்கும் இடமில்லை அப்படிங்கிறத அழுத்தம் திருத்தமாக நம்ம தெளிவுபடுத்தியிருந்தோம். இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தம் குறித்த 6வது சுற்று பேச்சுவார்த்தைகள் ஆகஸ்ட் 25ஆம் தேதி தான் டெல்லியில் நடைபெற இருந்தன. அதாவது அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் இந்த வர்த்தக வரி குறித்த பேச்சுவார்த்தைக்கு. ஆனால் ட்ரம்ப்போட பிடிவாதத்தினால அமெரிக்க பிரதிநிதிகள் குழுவினுடைய பயணம்ங்கிறது இப்போ ஒத்திவைக்கப்பட்டிருக்குது. பேச்சுவார்த்தைகள் மீண்டும் எப்போது தொடங்கும் அப்படிங்கிறது குறித்து எந்த தகவலும் இதுவரைக்கும் வெளியாகலை. இந்த நிலையில தான் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதில் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு அறிவிப்பை கொடுத்திருக்காரு இந்தியன் ஆயில் நிறுவனத்தினுடைய தலைவர் AS சானி. இந்த திட்டவட்டமான அறிவிப்பு அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கான செய்தியும் கூட. ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் கொள்முதலை குறைக்கவோ அதிகரிக்கவோ அரசிடமிருந்து எந்த ஆணையும் எங்களுக்கு வரவில்லை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. வழக்கமாக மேற்கொள்ளக்கூடிய பணிகளை தொடர்ந்து நாங்கள் செய்து வருகிறோம் அப்படின்னும் இந்த சானி குறிப்பிட்டிருக்காரு. அதே போல் அமெரிக்கா உள்ளிட்ட பிற நாடுகளிடமிருந்து எண்ணெய் கொள்முதலை அதிகரிக்கவோ குறைக்கவோ எங்களுக்கு எந்த கருத்தும் சொல்லப்படலை. சர்வதேச விலை நிலவரங்களை பொறுத்து எண்ணெய் கொள்முதலை செய்து வருகிறோம் அப்படின்னும் குறிப்பிட்டிருக்கிறாரு. அதுபோல் பாரத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட் நிறுவனத்தினுடைய முதல் காலாண்டு அறிக்கையின்படி ரஷ்யாவிடமிருந்து 34% எண்ணெய் கொள்முதலை இந்தியா செய்திருக்கிறது. நடப்பு ஆகஸ்ட் மாதத்தினுடைய முதல் 15 நாட்களில் மட்டும் ரஷ்யாவிடமிருந்து இந்தியாவுடைய கச்சா எண்ணெய் கொள்முதல் அப்படிங்கிறது நாளொன்றுக்கு 2 மில்லியன் பீப்பாய்களாக உயர்ந்திருக்கு. யுக்ரைன் ரஷ்யா போருக்கு பிறகு மேற்கத்திய நாடுகள் விதித்த பொருளாதார தடைகள் காரணமாக ரஷ்யா உற்பத்தி செய்யக்கூடிய கச்சா எண்ணெயை குறைந்த விலைக்கு விற்பனை செய்ய தொடங்குச்சு. இந்தியா இந்த வாய்ப்பை பயன்படுத்தி குறைந்த விலையில் அதிக கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்து வருகிறது. இதுதான் நமக்கான சூழல். ஆக நாம் அதை பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது இந்தியாவுடைய எரிபொருள் இறக்குமதி செலவை குறைத்து உள்நாட்டில் பணவீக்கத்தை கட்டுக்குள் வைத்திருக்க உதவும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த முடிவை இந்தியா எடுக்குது. இந்தியாவுடைய எரிசக்தி கொள்முதல் முடிவுகள் அப்படிங்கிறது சந்தை நிலவரங்கள் மற்றும் தேசிய நலன்களை அடிப்படையாக கொண்டவை அப்படின்னு இந்திய அரசு பல முறை தெளிவுபடுத்தியிருக்குது. எந்த ஒரு நாட்டின் அழுத்தத்திற்கும் அடிபணியாமல் தங்களுக்கு எது லாபகரமோ அதை இந்தியா பின்பற்றுது. அதுதான் இப்போ இருக்கக்கூடிய விஷயம். பல்வேறு நாடுகளில் இருந்து எண்ணெய் வாங்குறது இந்தியாவினுடைய எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடியதாக இருக்குது. ஒரு குறிப்பிட்ட நாடு அல்லது பிராந்தியத்தை சார்ந்திருப்பதை இது குறைக்கக்கூடியதாகவும் இருக்குங்கிறதும் இதில் அடிப்படையான உண்மை. இப்போ ரஷ்யா யுக்ரைன் போருக்கு முன்னர் இந்தியாவுடைய மொத்த எண்ணெய் இறக்குமதியில் ரஷ்யாவுடைய பங்குங்கிறது வெறும் 2% தான் இருந்துச்சு. ஆனால் தற்போது அது 35 முதல் 40% வரை அதிகரிச்சிருக்கு. யுக்ரைன் மீதான படையெடுப்புக்கு பிறகு அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யா மீது கடுமையான பொருளாதார தடைகளை விதித்தாங்க. இதனால் ரஷ்யா தன்னுடைய கச்சா எண்ணெய்க்கு புதிய வாடிக்கையாளர்களை தேட வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டுச்சு. அந்த சந்தர்ப்பத்தை தான் நாம் பயன்படுத்திக்கிட்டோம். ரஷ்யா தங்கள் எண்ணெய்க்கு சர்வதேச சந்தை விலையை விட கணிசமான
தள்ளுபடியையும் கொடுத்துச்சு. இப்போ இந்தியா, சீனா போன்ற நாடுகள் இந்த தள்ளுபடி விலையை சாதகமாக பயன்படுத்தி கொண்டு ரஷ்யா கிட்டேருந்து எண்ணெய் இறக்குமதி பெருமளவு அதிகரித்தன. ரஷ்யாவினுடைய யூரல் கிரேட் கச்சா எண்ணெய் சர்வதேச சந்தையில் வர்த்தகம் செய்யப்படும் டேட்டட் பிரெண்ட் கச்சா எண்ணெயின் விலையோட ஒப்பிடப்படுகிறது. பொதுவாக ரஷ்யா இந்தியாவுக்கு ஒரு பீப்பாய்க்கு $5 முதல் $20 வரைக்கும் தள்ளுபடி கொடுக்குது. சமீபத்தில் அமெரிக்கா என்ன சொன்னாங்க, நம்ம ஏற்கனவே பார்த்து தான், இந்தியா மீது 50% வரி விதிப்பதாக அறிவித்ததுனால ரஷ்யா தள்ளுபடியை மேலும் அதிகரிப்பதாகவும் சில தகவல்கள் இருக்குது. அது மட்டும் இல்லை, சவுதி அரேபியா, ஈராக், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் போன்ற நாடுகளிடமிருந்தும் இந்தியா கச்சா எண்ணெய் வாங்கும்போது அது பெரும்பாலும் சர்வதேச சந்தை விலையை அடிப்படையாக கொண்டதாக தான் இருந்திருக்குது. இந்த நாடுகள் பெரிய அளவில் சலுகைகளை வழங்குவதில்லை. சில சமயங்களில் ப்ரீமியம் விலை கூட வசூலிக்கிறாங்க. இப்போ அமெரிக்காட்ட இருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குவதும் சர்வதேச சந்தை விலையை ஒட்டியே இருக்கும். இப்போ ரஷ்யாவோட ஒப்பிடும்போது அமெரிக்கா எந்த விதமான குறிப்பிடத்தக்க தள்ளுபடியையும் வழங்குவதில்லை அப்படிங்கிறதும் இதில் இருக்கக்கூடிய வர்த்தகம். இப்போ ரஷ்யாவிடமிருந்து மலிவு விலையில் கச்சா எண்ணெய் வாங்குறதுனால இந்தியாவினுடைய எண்ணெய் நிறுவனங்கள் பெரும் லாபம் ஈட்டுகின்றன. குறைந்தபட்சம் இங்கே நமக்கு ஏற்படக்கூடிய இழப்பை சரி கட்ட முடியுது. இந்த லாபம் நாட்டின் அந்நிய செலாவணியை சேமிப்பதோட உள்நாட்டு பணவீக்கத்தை கட்டுக்குள் வைத்திருக்கவும் உதவுது. 2024 நிதியாண்டில் மட்டும் கச்சா எண்ணெய் மூலமாக இந்தியா சுமார் 87,000 கோடி ரூபாய் அந்நிய செலாவணியை சேமிச்சிருக்கு. 2022 மே மாதம் முதல் 2025 மே மாதம் வரையிலான 3 ஆண்டுகளில் நமக்கு என்ன லாபம் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யா கிட்டேருந்து எண்ணெய் வாங்கியதன் மூலமாக இந்தியாவுக்கு சுமார் $17.2 பில்லியன், அதாவது இந்திய ரூபாவில் பார்த்தோன்னா தோராயமாக 1,49,000 கோடி சேமிப்பு கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம். இந்தியா போலவே சீனாவும் ரஷ்யாவிடமிருந்து அதிக அளவில் கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யுது. சீனாவும் இந்த தள்ளுபடி விலையினுடைய முக்கிய பயனாளியாக இருக்குது அப்படின்னு பார்க்க முடியுது. இப்போ யுக்ரைன் போருக்கு முன்னாடி ரஷ்யாவுடைய கச்சா எண்ணெய்க்கான மிகப்பெரிய வாடிக்கையாளர்களாக ஐரோப்பிய நாடுகள் இருந்தன. ஆனால் பொருளாதார தடைகள் காரணமாக அந்த நாடுகளால் ரஷ்ய எண்ணெயை வாங்க முடியாமல் நிறுத்திட்டாங்க. இதனால் அந்த நாடுகள் அதிக விலைக்கு பிற நாடுகளிலிருந்து எண்ணெய் வாங்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கு. இப்போ இந்திய எண்ணெய் நிறுவனங்களுடைய இந்த அறிவிப்புங்கிறது யாருக்கும் எதற்கும் இந்தியா அடிபணியாது அப்படிங்கிற நிலைப்பாட்டை இப்போது அறிவித்திருக்கிறார்கள். மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.